بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கி மறுமையில் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெரும்பாவங்கள் அனைத்து காரணகாரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் மறுமை நாளில் தந்தருளி அல்லாஹ்வினுடைய ஏவல் விலக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் மிக முக்கிய அம்சங்களில் ஒன்றான ஈமான் என்பதில் அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, வானவர்களை நம்புவது, விதிகளை நம்புவது, சொர்க்கம் நரகம் என்று மறைவாக அல்லாஹ் கூறியிருக்கின்ற அனைத்து காரியங்களின் மீதும் நம்பிக்கை வைப்பது ஈமானுடைய அடையாளம் என்றும், அந்த அடையாளங்களில் ஒன்றான வானவர்களை பற்றி நாம் தொடர்ந்து இந்த திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் வானவர்கள்
எப்படி படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய உருவ அமைப்புகள், அவர்கள் எந்தெந்த துறைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை குறித்து நேற்றைக்கு சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்னும் இந்த உலகத்தில் வானவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற இன்ன பிற பணிகள் என்ன என்பதையும் அவர்களுடைய எண்ணிக்கையை குறித்தும் அல்லாஹுவால் இந்த மனித சமூகத்தில் படைக்கப்பட்டு உன்னதமான இடத்தில் வாழ்ந்து மரணித்த உத்தம சஹாபாக்களோடு அந்த வானவர்கள் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்றும், வானவர்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் வருகை தருகிறார்கள் அதிகம் என்பதனையும், எங்கெல்லாம் வானவர்கள் இந்த மனிதர்களை விட்டு ஒதுங்கி வாழ்வார்கள் என்பதையும் இன்றைய திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைக்கு நாம் பார்த்தோம், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் முஃமினான அடியானாக இருந்தால் இறை இல்லங்களோடும், சாதாரண மனிதராக இருந்தால் அவர் பிறந்ததிலிருந்து அவருக்கென்ற நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மலக்குமார்கள் எப்படியெல்லாம் அந்த மனிதனோடு இருந்து அந்த மனிதனுடைய நடவடிக்கைகளை பதிவு செய்கிறார்கள் என்பதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்படியானால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 2, 3, 4 வானவர்கள் என்றும், இந்த உலகத்தில் கோடான கோடி மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள், இனி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனி வாழப் போகிறார்கள். அப்படியானால் வானவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலோ இந்த வானவர்களுடைய தன்மைகளை குறித்து சொன்னதைப் போல, வானவர்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டார்கள் என்று கூறியதைப் போல, எண்ணிக்கையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது கூறியிருக்கிறார்களா என்றால், வானவர்கள் இந்த உலகத்தில் எத்துணை பேர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் கூறவில்லை. ஆனால் எத்துணை வானவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் ஓரளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். லட்சோப லட்ச மில்லியன் கணக்கான வானவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில நபிமொழிகள் நமக்கு உபகரணமாக அமைகிறது. அதுவும் எண்ணிக்கையை குறிப்பிட்டல்ல, பல கோடான கோடி வானவர்கள் இருப்பார்கள் என்று புரிந்து கொள்வதற்கு. இப்னு மாஜாவிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், மனிதனுடைய உள்ளங்கை அளவுக்கு கூட இடம் இல்லாத அந்த மறுமை நாள், மனிதனுடைய உள்ளங்கை அளவுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு விண்ணுலகத்தில் மலக்குமார்கள் நிரம்பி இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே குறிப்பிடுகிறார். சிறிது கூட இடம் இல்லாத அளவுக்கு விண்ணுலகத்தை நிரப்புகிற அளவுக்கு அல்லாஹ் வானவர்களை படைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எல்லோரையும் எழுப்பி கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்பட்ட அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் மூலம் நமக்கு விளங்குகிறது, நரகம் அந்த மறுமை நாளில் இழுத்து கொண்டு வரப்படும். நரகம் அந்த மறுமை நாளில் வானவர்களின் மூலமாக இழுத்து கொண்டு வரப்படும். அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும், பிடித்து இழுக்கின்ற கடிவாளங்கள் இருக்கும். நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தை பிடித்து இழுப்பதற்கும்
70,000 மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமனம் செய்து வைத்திருக்கிறான் என்று ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நரகத்திற்கு மட்டுமே பல லட்சம் நபிமார்கள், அந்த நரகத்தை பல மாணவர்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவதற்காக வேண்டி, இப்படி ஒரு நபிமொழியின் மூலம் குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக வேண்டியே அல்லாஹ் லட்சோப லட்ச மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பது நமக்கு புலப்படுகிறது. இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆலயங்களில் மிகச்சிறந்த ஆலயம் எது? புனிதமிக்க கஅபா. மறுமை நாளில், அதாவது விண்ணுலகத்தில் மலக்குமார்கள் தொழுவதற்கென்று ஒரு பள்ளி உண்டு. மலக்குமார்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்கென்று ஒரு பள்ளி வாயில் உண்டு. அந்த பள்ளி வாயிலுடைய பேர் என்ன? மஸ்ஜிதே மஅமூர் என்று அந்த பள்ளியினுடைய பெயர். இது மலக்குமார்கள் விண்ணுலகத்தில் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டிய உள்ள ஒரு பள்ளி வாயில், மஸ்ஜிதே மஅமூர். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹுவை வணங்குவதற்கு அந்த மஸ்ஜிதே மஅமூர் பள்ளிக்குள் ஒரு முறை 70,000 மலக்குமார்கள் செல்வார்களாம். அவர்களுக்கு திரும்ப செல்ல அனுமதி இல்லையாம். பார்த்தீர்களா சோர்களே, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இனி இந்த உலகம் அழிகின்ற நாள் வரை இதுதான் நிலை. அந்த மஸ்ஜிதே மஅமூர் பள்ளிக்குள் ஒரு முறை 70,000 மாணவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்ய சென்றால் திரும்ப அந்த புதிதாக உள்ள நுழைந்த அந்த நபருக்கு மீண்டும் நுழைய அனுமதி இல்லை. மீண்டும் புதிய 70,000 மலக்குமார்கள் வருவார்கள். அப்படியானால் ஒரு நேரத்திற்கு ஒரு முறை 70,000 மலக்குமார்கள் அதனுள் நுழைகிறார்கள், திரும்ப அவர்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, மீண்டும் புதிய 70,000 மலக்குமார்கள் வருகிறார்கள் என்றால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை நாம் கற்பனை செய்ய வேண்டும். அது எண்ணிக்கையால் அடக்க முடியாது. அல்லாஹ் எப்படி திருக்குர்ஆனில் 24 நபிமார்களை பற்றி சொல்கிறானோ, இன்ன பிற காரண காரியங்களுக்கெல்லாம் எப்படி எண்ணிக்கை வரையறுத்து தூதர்களின் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதே போல இந்த மலக்குமார்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மலக்குமார்களுடைய பல பணிகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த பணிகளில் இன்னும் ஒரு சில பணிகளை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களை, தூதர்களை கொலை செய்யக்கூடிய மக்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அல்லாஹ் அழிக்க நாடினால் யார் மூலம் அல்லாஹ் வேதனை இறக்கி அழிப்பான்? இந்த வானவர்களின் மூலம்தான். அல்லாஹ்வுடைய வேதனைகளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களின் மீது அந்த வேதனையை இறக்கி அவர்கள் அழிக்கக்கூடிய பணிகளை பார்க்கிற வானவர்கள் மட்டுமே உண்டு. 29வது அத்தியாயத்தின் 31 34 35 வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வானவர்கள் வந்து அவருக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்கிற ஒரு நற்செய்தியை சொல்லி, அவர் தடபுடலாக வந்தவர் மனித உருவத்திலே வந்தவர் வானவர் என்று தெரியாத காரணத்தினால் ஆட்டிறைச்சி எல்லாம் அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும் பொழுது நாங்கள் உண்ண மாட்டோம். ஏனென்றால் வானவர்கள் உண்ண மாட்டார்கள், நம்மை போல பசிக்கக்கூடிய உருவம் அல்ல அந்த உருவம், அவர்களுக்கு உணவு கிடையாது. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் லூத்துடைய சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அப்போ இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே லூத்து நபியும் இருப்பாரே, என்னுடைய சகோதரர் லூத்தும் இருப்பாரே என்று இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். அப்போ வந்த அந்த வானவர் சொல்கிறார், நிச்சயமாக லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்ற சொல்லிவிட்டான், அவருடைய மனைவியை தவிர. அவருடைய மனைவி நிராகரிப்பானவள் என்று சொல்லி இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அந்த செய்தியை சொல்லி அவர் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அந்த சமூகத்தை அழிக்க புறப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இன்னா முன்சிலூன அலா அஹ்லி ஹாதிஹில் கரியதி ரிஸம் மினஸ் ஸமாஇ பிமா கானூ யஃப்ஸுகூன். நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா?
நிச்சயமாக நாங்கள் இவ்வூராரின் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை இறக்குவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலும் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது, நீங்கள் முன்னால் பார்த்தவாறு தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அப்படியே நடந்து கொண்டார்கள். அந்த சமூகத்தை அல்லாஹ் ஒரே அழிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து நாசமாக்கினான் என்றும் பிறிதொரு ஆயத்துகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய வேதனைகளை இந்த மனித சமூகத்திற்கு இறக்குவதும் மலக்குமார்கள் என்பதை நாம் புரிந்துவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாம நாளின் அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளை நிற மாளிகைக்கு மத்தியில் டமஸ்கஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டின் இடைப்பகுதியில் இறங்குவார். அவர் எப்படி இறங்குவார் என்ற ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது 2 மலக்குமார்களுடைய ரெக்கைகளில் கைகளை வைத்தவராக என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கியாம நாளின் அறிகுறியாக இறங்குவார் என்றும் நபிமொழிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கியாம நாளின் அறிகுறியாக வானத்திலிருந்து இறக்குகிறவர்களும் மலக்குமார்கள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் அறிகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் என்னுடைய பெயரை கேட்டால் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். என் மீது நீங்கள் ஒரு ஸலவாத்து சொன்னால் உங்களுக்கு 10 நன்மை எழுதப்படும். நீங்கள் என் மீது சொல்கிற ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் மரணித்தது மதீனாவில். 1000 கிலோமீட்டர் தொலைவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறையிலே கிடக்கிறார். இந்த மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளியில் இரவு தொழுகையிலோ இன்ன பிற நேரங்களிலோ அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி நாம் ஒரு ஸலவாத்து சொல்லும் பொழுது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்யும் பொழுது, இந்த ஸலவாத்தை இந்த பூமியில் எங்கெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சொல்லுகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகத்தில் இருக்கிற மூமின்கள் இந்த ஸலவாத்தை மட்டும் எடுத்து சொல்வதற்காக வேண்டியே அல்லாஹ் ஒரு சில வானவர்களை நியமித்திருக்கிறானாம். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீர்களா? இன்னார் இந்த இடத்தில், இன்னாருடைய மகன் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு அமர்ந்து உங்களின் மீது யா ரசூலல்லாஹ் ஸலவாத்து சொல்லியிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த ஸலவாத்தை எத்தி வைப்பதற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இப்படியும் மலக்குமார்களுடைய பணிகளை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் தஜ்ஜால். அவனை குறித்து பேச வேண்டுமானால் அதற்கு ஒரு நாள் தேவைப்படும். அவன் 40 நாள் இந்த உலகத்தையே ஆட்சி செய்வான். எல்லா ஊருக்கும் செல்வான், எல்லா மக்களையும் அநியாயம் செய்வான். ஆனால் அவன் சொல்கிறான், மக்காவையும் மதீனாவையும் நான் முன்னேறும் பொழுது மக்காவில் 2 மலக்கு, மதீனாவினுடைய நுழைவாயிலில் 2 மலக்கு. மக்காவினுடைய ஹரம் எல்லை என்றொரு எல்லை உண்டு, மதீனாவுக்கும் ஹரம் எல்லை என்ற எல்லை உண்டு. அந்த எல்லைகளில் 2 மலக்குமார்கள் நின்று அந்த தஜ்ஜாலை மக்காவிற்குள் மதீனாவுக்குள்ளும் நுழைய விடாமல் தடுக்கிறார்கள். அது அவர்களுடைய பணி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புனிதமிக்க அந்த மக்காவையும் மதீனாவையும் காப்பாற்றுவதற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக வேண்டியும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணிலடங்காத மலக்குமார்களை வைத்து அந்த பணிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், வானவர்களுக்கு அதிகம் பிடித்தமான இடம் எது? வானவர்களுக்கு அதிகம் மிகவும் பிடித்தமான இடம் என்று 1-2 இடங்கள் உண்டு. அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அவனுடைய வீடு. நேற்றைக்கு நாம் பார்த்தோம், தொழுகையை எதிர்பார்த்து ஒரு அடியான் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மலக்கு ஆலயத்திற்குள் ஓடி வருகிறார். யா அல்லாஹ், இவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ்
புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீமிலே பார்க்கலாம். தொழுகையுடைய பாடத்தில் ஒரு மனிதன் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்கிற பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். யா அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவனுக்கு உயர்வான அந்தஸ்தை வழங்கு, யா அல்லாஹ் அவனுக்கு கிருபை செய், யா அல்லாஹ். தொழுகை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை என்று பார்த்தோம். இமாமுடைய வலது சஃபிலே நிற்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி துஆ செய்கிற வானவர்களை குறித்து நேற்றைக்கு நாம் அறிந்தோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகையில் ஜமாத்தோடு நிற்கும் பொழுது இமாம் வலல்லாலீன் என்று சொல்கிறாரா இல்லையா? அப்படி சொன்ன உடனே இமாமும் ஆமீன் சொல்லி நாமும் ஆமீன் சொல்லி அந்த நேரத்தில் மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறார்களாம். இமாம் அவர்கள் ஆமீன் கூறி மாமும்களாகிய நீங்களும் ஆமீன் கூறுகிற அந்த ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு யாருடைய ஆமீன் ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த நபிமொழியிலிருந்து மலக்குமார்களுடைய ஆமீன் என்கிற வார்த்தை அவர்கள் நமக்காக வேண்டி செய்கிற துஆ, அவர்கள் நமக்காக வேண்டி செய்கிற பிரார்த்தனை, அவர்கள் நமக்காக வேண்டி வாழ்த்து சொல்கிற நல்வாழ்த்துக்கள், இவைகளெல்லாம் ஒரு மூமியினுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு அவசியம் என்று பார்த்தீர்களா சோர்களே? தொழுகையில் நாம் சொல்லுகிற ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்துப்போனால், மன்சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிகி, உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிகி. நோன்புக்கு சொல்லப்பட்ட ஒரு இபாதத். ரமலானுடைய காலத்தில் ஈமானுடைய உறுதியோடு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற உறுதிமிக்க தன்னம்பிக்கையோடு ஒரு மனிதன் இபாதத்து செய்தால் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிகி, அவருடைய முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பினுடைய பிராயச்சித்தமாக கூலியாக நாம் பார்க்கிறோம். அதை வலல்லாலின் ஆமீன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்துப்போகும் பொழுது உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிகி, முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமிலே வருகிற இன்னொரு செய்தி, அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள் இப்பொழுது நாம் அமர்கிறோம். இங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அல்லாஹுவை நினைவு கூறுகிற சபை இந்த சபை இல்லையா? ஒரு சில மலக்குமார்கள், அது எண்ணிக்கை அல்ல, அது நிறைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பணி? இந்த பூமியை அப்படியே சுற்றி திரிந்து வருவது அவர்களுடைய பணி. சுற்றி வருமனே சுற்றி திரிந்து கொண்டிருப்பதா என்றால் இல்லை. எங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து அல்லாஹுவை குறித்து பேசுகிறார்களோ, மறுமையை குறித்து பேசுகின்றார்களோ, நரகத்தை குறித்து சொர்க்கத்தை குறித்து மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்துகின்றார்களோ, அந்த கூட்டம் அமர்ந்து நினைவுபடுத்த ஆரம்பித்தால், நேற்றைக்கு நாம் பார்த்தோம், 5000 வருடம் நாம் பயணம் செய்கிற அந்த தூரத்தை ஒரு நாளில் அவர்கள் வந்து அடைந்து விடுவார்கள். கூட்டம் அமர்ந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட உடனே சிறகுகளால் நாம் இருக்கின்ற அந்த இடத்திற்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட இடங்களை எல்லாம் அந்த மலக்குமார்கள் நிரப்ப ஆரம்பிப்பார்களாம். நாம் பிரிந்து சென்ற உடனே அந்த மலக்குமார்கள் உடனடியாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு செல்லுவார்களாம். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று எல்லாம் வரிந்த அல்லாஹு கேட்பானாம். அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், நாங்கள் இத்துணை மணிக்கு இந்த இடத்தில் நாங்கள் ஒரு கூட்டத்தை சந்தித்தோம். அவர்கள் உன்னுடைய ஏகத்துவத்தை புகழ்ந்தார்கள் யா அல்லாஹ். புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் நூடாக நரகத்திலிருந்து பாதுகாப்பும் கேட்டார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லப்படும். அப்போ அல்லாஹ் கேட்பானாம், அவர்கள் தான் நரகத்தை இன்னும் பார்க்கவே இல்லையே, அவர்கள் தான் இன்னும் நரகத்தை பார்க்கவே இல்லையே, எப்படி அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள்? யா அல்லாஹ், நீ தூதரின் மூலம் வழங்கிய திருக்குரானில் நரகத்தை குறித்தும் அதனுடைய கடுமையை குறித்தும் அதனுடைய வேதனையை குறித்தும் சொல்லி இருக்கிறாயே, அதை நம்பிய ஒரு கூட்டம் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த குரானின் மீது நம்பிக்கை வைத்து கண்ணால் பார்க்காமல் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் யா அல்லாஹ். அப்படியா? அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? அந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்தார்கள் யா அல்லாஹ். எல்லோருக்கும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு எழுதுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற கூட்டம் இந்த கூட்டம் யா அல்லாஹ். அதே போல் அவர்கள் சொர்க்கத்தை வேண்டி விரும்பி கேட்டார்கள் யா அல்லாஹ். அதே போல் அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை அவர்கள் பார்க்கவில்லையே,
திருக்குரானின் மூலம் சொல்லப்பட்டதை நம்பி கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அப்படியா? அவர்களுக்கு சொர்க்கம் நான் வாக்களித்து விட்டேன், அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி என்று எழுதுங்கள். நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு இபாதத்திற்குரிய சபை இந்த சபை. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பாருங்கள். யா அல்லாஹ், கூட்டத்தை நினைவுபடுத்தினார்கள், அந்த கூட்டத்தில் உன்னை நினைவுபடுத்தினார்கள், நினைவுபடுத்திய கூட்டத்தில் இத்தனை பேர்கள் அமர்ந்தார்கள், அவர்களுக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பே சொர்க்கம் கொடுப்பதாக வாக்களித்தாய். ஆனால் அந்த வழியாக ஒரு அடியான் கடந்து சென்றான். யா அல்லாஹ், என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்ப்போமே என்று அவனும் சிறிது நேரம் அந்த கூட்டத்திலே அமர்ந்தான். அவனுக்கு நாங்கள் என்ன நன்மை எழுத? மலக்குமாருடைய கேள்வி. அந்த வழியாக செல்லும் பொழுது ஏதோ அமர்ந்து என்னதையோ பேசுகிறார்களே என்பதற்காக வேண்டி உள்ளே வந்து சிறிது நேரம் அமர்ந்தவன் எழுந்து சென்றான். யா அல்லாஹ், அவனுக்கு என்ன நிலைமை? கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு என்ன கூலியோ அதே கூலியோ அவனுக்கும் எழுதுங்கள். அப்படியானால் அல்லாஹுவை நினைவு கூறுகிற சபை இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வானவர்கள் நிரம்பி அந்த கூட்டம் முடிகிற வரை அந்த சபையில் வானவர்கள் இருப்பார்கள் என்றும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சில சம்பவங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வானவர்களை பொறுத்தவரையில் திருக்குரானோடு அதிகம் தொடர்பு உள்ள சகோதரர்களே. திருக்குரான் என்றால் வானவர்களுக்கு அளப்பெரிய பிரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பள்ளியில் ஒரு கூட்டத்தார் அமர்ந்து அல்லாஹ்வுடைய திருக்குரான் வசனங்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டு ஓதிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறானாம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னதால் என்னவோ தெரியவில்லை. மதீனாவிலே நீங்கள் இன்று வரை பார்க்கலாம், மக்காவிலும் புனிதமிக்க கௌபாவிலே பார்க்கலாம், மதீனாவிலுடைய மஸ்ஜித் நபவியிலும் பார்க்கலாம். அசருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு காரி வருவார், திருக்குரானை நின்று மனனம் செய்த ஒரு காரி வருவார். அவரை சுற்றி 10-15 மக்கள் அமருவார்கள். எல்லோரும் ஓதுவார்கள். ஓதுவதை சரி செய்கிற பழக்கம், சபையிலே அமர்ந்து திருக்குரானை பரிமாறிக்கொள்கிற ஒரு பழக்கம் இன்று வரை சவுதி அரேபியாவினுடைய பள்ளி வாயில்களை பார்க்கலாம். குறிப்பாக மஸ்ஜித் நபவி, மஸ்ஜிதுல் கௌபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பள்ளியில் ஒரு கூட்டம் அமர்ந்து அல்லாஹ்வுடைய திருக்குரானை ஓத ஆரம்பித்தால் அந்த குரானுடைய வசனங்களை கேட்பதற்காக வேண்டியே ஒரு சில மலக்குமார்கள் இருக்கிறார்களாம். அவர்கள் உடனடியாக அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே வந்து அமர்ந்து கொள்வார்களாம். நான் ஓதுவதை கேட்க, நீங்கள் திரும்ப என்னிடத்தில் ஓதுவதை கேட்க, அவ்வளவு ரசிப்புத்தன்மையோடு அந்த மலக்குமார்கள் வந்து அமர்வார்களாம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானாம், பார்த்தீர்களா என்னுடைய அடியாரை? யாரை அழைத்து? அல்லாஹ்வுக்கு பிரியமான வானவர்களின் தலைவரான இறை செய்தியை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் கொண்டு வருகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், பார்த்தீர்களா என்னுடைய அடியார்களை? என்னை நினைவு கூறுகிறார்கள், என்னுடைய ஆயத்தை நினைவு கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுவானாம் மலக்குமார்களிடத்தில் என்று கூட ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நெருக்கமாக இருந்தார். உடனே வானத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம் கேட்டதாம். அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை தலையை உயர்த்தி பார்த்தாராம். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பார்த்தாராம். வானம் பிளந்ததாம். அந்த வானத்திலிருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தாராம். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வானவர் இதற்கு முன்னால் பூமியில் இறங்கியதே கிடையாது, உம்மிடத்தில் தான் முதலில் வருகிறார். இந்த வானவர் பூமியில் இதுமுறை இறங்கியதே கிடையாது, உம்மிடத்தில் தான் முதலில் இறங்கி வருகிறார். வந்து அந்த வானவர் சொல்லுகிறார், முஹம்மது நபி அவர்களே, உங்களுக்கு முன்னால் எந்த தூதருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், என்ன சிறப்பு தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், 7 வசனங்களை கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா என்கிற இந்த 2 அத்தியாயம் உங்களுடைய சமூகத்திற்கு முன்னால் எந்த சமூக மக்களுக்கும் அருளப்படாத 2 அத்தியாயம். இது அல்லாஹ்வுடைய பொக்கிஷம். ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனத்தை ஓதி நீங்கள் தூங்கினால்
இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் பார்த்தீர்களா, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவருடைய சிறப்பை சொல்வதற்கு, திருக்குர்ஆனின் மகத்துவத்தை சொல்வதற்கு அதுவரை இறங்காத ஒரு வானவர் அன்றைக்கு மட்டுமே இறங்கி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த செய்தியை சொல்லி திரும்ப வானலோகத்திற்கு சென்றார் என்றும் வானவர்களை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியான் தொழுகையில் திருக்குர்ஆனை ஓதுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆனை ராகம் போட்டு ஓதுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரிய ஒரு வணக்கமாக இல்லாவிட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒரு அம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு சில நபித்தோழர்களுடைய வீட்டினுடைய ஜன்னலுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு அவர்கள் ராகமாக திருக்குர்ஆனை ஓதுவதை கேட்கிற பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கே இருந்திருக்கிறது. ஹதீஸ்களை பார்க்கிறோம். மலக்குமார்கள் அதை பிரியப்படுகிறார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியான் தொழுகையில் ராகமாக உச்சரிப்போடு மிக இனிமையாக ஒரு அடியான் தொழுகையில் நின்று கொண்டு திருக்குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு சில மலக்குமார்கள் அவனுடைய உதட்டுக்கு அருகிலே வந்து நின்று கொண்டு அவன் ஓதுகிற அந்த திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அந்த சப்தத்தை, அந்த ராகத்தை, அந்த உச்சரிப்பை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி மூமின்களோடு ஒரு சில வானவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனை மனனம் செய்து ஓத வேண்டிய முறைப்படி யார் ஓதுகிறாரோ அவர் இவரை சார்ந்தவர் என்றார்கள். யாரை சார்ந்தவராம்? மூமின்களை சார்ந்தவரா? முஸ்லிம்களை சார்ந்தவரா? சொர்க்கவாசிகளை சார்ந்தவரா? யாரை சார்ந்தவராம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், திருக்குர்ஆனை மனனமிட்டு ஓத வேண்டிய முறைப்படி யாராவது திருக்குர்ஆனை ஓதுவார்களே ஆனால் அவர்கள் வானவர்களைப் போலவே, அவர்கள் வானவர்களைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, வெயிலுடைய அருமை நிழலில் தெரியும் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். திருக்குர்ஆனின் மகத்துவம் நமக்கு தெரியாது, ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மிகப்பெரிய பாக்கியம் இந்த திருக்குர்ஆனில் இருக்கிறது. ஒரு நபித்தோழர் பேரித்தம்பழ தோட்டத்தில் அமர்ந்து இரவு நேரத்தில், இப்னு ஹுலைர் என்பது அவருடைய பெயர். இந்த இப்னு ஹுலைர் என்பவர் பேரித்தம்பழ தோட்டத்தில் இரவு நேரத்தில் ஒரு 2 குதிரையை கட்டி போட்டு அதற்கு அருகிலே தன்னுடைய மகன் யஹ்யாவை தூங்க வைத்து பேரித்தம்பழ தோட்டத்திலே அமர்ந்து திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருந்தாராம். இவர் ஓத ஓத குதிரை கணைக்கு ஆரம்பித்து சப்தம் போட ஆரம்பித்ததாம் குதிரை. இவர் ஓதுவதை நிறுத்திவிட்டார். குதிரை சாந்தமானது. மீண்டும் இவர் ஓதுகிறார். குதிரை மீண்டும் சப்தம் போட ஆரம்பித்தது. 3வது முறையும் ஓதினார். 3வது முறையும் குதிரை சப்தம் போட ஆரம்பித்தது. இவர் எங்கே தன்னுடைய மகன் உறங்கிக் கொண்டிருக்கிற யஹ்யாவை அந்த குதிரை மிதித்து விடுமோ என்பதற்காக வேண்டி ஓதுவதை நிறுத்திவிட்டு குதிரைக்கு பக்கத்திலே போய் நின்று பார்த்தாராம். அங்கே ஒரு வெளிச்சம் அடித்ததாம். வானத்தை பார்த்தாராம். மேகமெல்லாம் திரண்டு வந்து கருநிறத்து மேகமாக திரண்டு வந்து மேகத்தினூடாக ஒரு ஒளியை பார்த்தாராம். நன்றாக பார்ப்பதற்குள் அந்த ஒளி சென்று விட்டதாம். காலை பொழுதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நடந்த செய்தியை இப்னு ஹுலைர் என்று சொல்லப்படுகிற பிரசித்தி பெற்ற இந்த நபித்தோழர் சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே, அந்த ஒளி உங்களுக்கு அருகில் வருகிற வரை. என்ன யா ரசூலல்லாஹ்? அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியில் இறக்குகின்ற மலக்குமார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆனுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் உண்டு. மௌத்தா போனவர்களுக்கு மட்டுமே ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருக்குர்ஆனை ஓதி சம்பாதிப்பதற்காக வேண்டி திருக்குர்ஆனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை அஞ்சி இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்கிற மகத்துவத்தோடு ஓத வேண்டிய நேரத்தில் திருக்குர்ஆனை ஓதினால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தினுடைய மலக்குமார்கள் நாம் ஓதுகிற சபைக்கு வருவார்கள் என்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தை இன்னொரு நபித்தோழர் ஓதும் பொழுது அதே போன்று குதிரை கனைத்ததையும் ஓதுவதை நிறுத்தும் பொழுது குதிரை நின்றதையும் அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்லும் பொழுது அங்கே மலக்குமார்கள், ரஹமத்துடைய மலக்குமார்கள் அங்கே சங்கமமாகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியானால்
மலக்குமார்களை மனிதர்கள் பார்க்க முடியாது. மலக்குமார்களை மனிதர்கள் பார்க்க முடியாது. மலக்குமார்களை யார் பார்க்க முடியும்? வாயில்லாத இந்த ஜீவராசிகள் எல்லாம் மலக்குமார்களை பார்க்கிறது. வாயில்லாத இந்த ஜீவராசிகளுக்கு 2-3 சிறப்புண்டு அன்பான சோர்களே. நாமெல்லாம் மனிதர்கள், நமக்கு ஒரு சில காரியங்களை அல்லாஹ் மறைவாக வைத்திருக்கிறான், அதற்கு ஒரு சில காரியங்களை அல்லாஹ் பகிரங்கமாக வைத்திருக்கிறான். அவைகளுக்கெல்லாம் ஜின்களை பார்த்தால் தெரியும், சைத்தானை பார்த்தால் தெரியும், மலக்குமார்களை பார்த்தால் தெரிகிற ஆற்றல் உண்டு. இனி வேண்டாம், ஒரு மனிதன் மரணித்தால் கபரில் குலுக்கப்படக்கூடிய வேதனையின் பொழுது அந்த மனிதன் கதறுகிறானே, அந்த சப்தத்தை கேட்கிற ஆற்றல் அந்த கால்நடைகளுக்கு உண்டு. பார்க்கிறோமா இல்லையா? எப்படி பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகாலை பொழுது சேவல் கத்துவதை கேட்டால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ஏனென்றால் அந்த சேவல் அல்லாஹ்வுடைய பர்க்கத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வருகிற வானவர்களை பார்த்துவிட்டது. இந்த குதிரையுடைய சப்தம் வானவர்களை பார்த்ததனால் குதிரை சப்தம் இடுகிறது. கழுதையுடைய சப்தத்தை கேட்டால் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், சைத்தானை பார்த்து விட்டது கழுதை. ஒரு அடியான் கெட்டவனாக இருந்தால் உயிர் பறிக்கப்பட்டு அவன் ஜனாசாவை கொண்டு போகும் பொழுது அந்த அடியான் கதறுகிறான், என்னை நீங்கள் கொண்டு போகாதீர்கள், அடக்கம் செய்யாதீர்கள், தாமதப்படுத்துங்கள் என்று. உங்களுடைய தோளுக்கு மேல் இருந்து அந்த அடியான் கதறுகிறான். அவன் கதறுவதை மனிதனோ ஜின்களோ கேட்டால் எல்லோரும் இறந்து போய் விடுவீர்கள், அந்த அளவுக்கு பரிதாபமாக அவன் கத்துகிறான். ஆனால் இந்த உலகில் மனித ஜின் இனத்தை தவிர வேறு எல்லா இனங்களும் அதை காது கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் மலக்குமார்களை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இன்னவர உயிர் ஜீவராசிகள் பார்க்கிறது, புரிகிறது. மனிதனுக்கு பார்க்கிற ஆற்றல் இல்லை என்பதையும் நீங்கள் வானவர்களை குறித்துள்ள இந்த வகுப்பிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சோர்களே, அடுத்து நாம் பார்க்க போகிற பாடம், இந்த வகுப்பின் எதற்காக வேண்டி இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது என்றால், மலக்குமார்களை குறித்து தெரிவது, அந்த மலக்குமார்களுடைய துஆவுக்கும் அவர்களோடு உள்ள நெருக்கத்திற்கும் நாம் ஆளாக பாடுபடுவது, அந்த மலக்குமார்கள் யாரையெல்லாம் சபித்திருக்கின்றார்களோ அந்த சாபத்திலிருந்து ஒதுங்கி வாழ்வது, 4வது மலக்குமார்களை குறித்து நம்முடைய சமூகத்திற்கு தெரியப்படுத்துவது நம்முடைய தலையாய கடமையும் கூட. ஏன்னா நிறைய தப்பும் தவறுமாக மலக்குமார்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறார். 4 நோக்கத்தோடு தான் இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது. அதில் இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த ஒரு பாடம், அல்லாஹ்வினுடைய ரஹமத்திற்குரிய மலக்குமார்கள் மூமினான அடியார்களோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த சோர்களே, இதையெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, உங்களுடைய தோழரிடத்தில் இதை சொல்லுங்கள், அவரை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அதோ வருகிறாரே அவரை குறித்து நீங்கள் இப்படி சொல்லுங்கள், அல்லாஹ் அவரை குறித்து இப்படி சொல்கிறான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் உருவாக்கி அந்த சமூகத்தோடு மலக்குமார்களுக்கு இருந்த தொடர்புகளை அன்பார்ந்த சோழர்களை பாருங்கள், நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரோடு மலக்குமார்களுக்கு இருந்த தொடர்பு 1, 2 இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அபூ ஜஹில் ஒரு நாள் வந்து தன்னுடைய சகாக்களிடத்திலே சொன்னானாம், முஹம்மது தொழுகிறாரா? ஆமாம். தொழுகையில் சுஜூதும் செய்வாராமே? ஆமாம், சுஜூதும் செய்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அவர் வந்து இந்த காபாவுக்கு அருகிலே சுஜூது செய்யட்டும், பார்ப்போம். அப்படி சுஜூது செய்தால் என்னுடைய காலை அவருடைய தலையின் மீது வைத்து மிதிப்பேன், அவருடைய முகத்தை மண்ணில் போட்டு நான் தேய்த்தெடுக்காமல் விடமாட்டேன் என்று வீராப்பு பேசுகிறான். சிறிது நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கம் போல ஒரு மேலாடையை போர்த்தி கொண்டு காபாவுக்கு அருகிலே தொழுகைக்காக வேண்டி வந்தார்களாம். அன்பார்ந்த சோர்களே, தனியாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வருவார். வந்து தொழுது அதே போல் சுஜூதுக்கு போன உடனே இவன் என்ன செய்கிறான், இந்த அபூ ஜஹில் தோழர்களோடு வீராவேசம் பேசிவிட்டான். நேரடியாக போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் காலை தூக்கி வைத்து மிதிக்கப் போகிற நேரத்தில் போன அந்த அபூ ஜஹில் போன வேகத்தை காட்டிலும் 2 வேகத்தோடு திரும்ப ஓடி வருகிறான். தோழர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், என்ன ஆனது என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் இதுவரை பார்த்திராத ஒரு உருவத்தை முஹம்மதற்கு அருகிலே நான் பார்த்தேன், நான் இதுவரை பார்த்திராத ஒரு உருவத்தை முஹம்மதுக்கு அருகிலே நான் பார்த்தேன் என்று சொல்லி பயந்து ஓடி வருகிறான். தொழுகை முடிந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லும் பொழுது, நான் இப்படியெல்லாம் இருந்தேன், அபூ ஜஹில் வந்தான்,
அவன் மட்டும் என் மீது கை வைத்திருந்தால் என்னை பாதுகாக்கின்ற அந்த மலக்கு அவருடைய கை கால் உடம்பு என்று சுக்கு நூறாக அவனை பிரித்தெடுத்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய மூமின்களை அல்லாஹ் இப்படித்தான் பாதுகாக்கிறார். இன்னொரு கட்டம், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலஹபனுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்ற ஆயத்து இறங்குச்சா இல்லையா? இந்த அபூலஹப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதில் போட்டி போட்டவர் தான் இந்த அபூலஹப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதில் போட்டி போட்டவர். அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக 2 கரங்களிலும் மண்ணை வாரி தப்பல்ல காலி ஹாதா ஜமாஅத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டிய எங்களை அழைத்தா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற அந்த இடத்தில் மண்ணை வாரி வீசி சபித்தான். அல்லாஹ் என்ன செய்தான்? நீ என்ன என் தூதரை சபிப்பது? தப்பத் யத அபீ லஹபின் வ தப், அபூலஹபாய் உன்னுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று சொல்லி அவரையும் அவருடைய மனைவியையும் அல்லாஹ் சபித்து ஆயத்தை இறக்கினான். சஹாபாக்கள் எல்லாம் ஓத ஆரம்பித்தார்கள். குடும்பத்திற்கு மிகப்பெரிய கேவலம் வந்தது. ஏனென்றால் கியாம நாள் வரை ஓதுவார்கள் இந்த திருக்குரானில் அபூலஹபுடைய குடும்பத்தை குறித்து. அப்போ அவருடைய மனைவியினுடைய பெயர் என்ன? உம்மு ஜமீல். யாருடைய? அபூலஹபுடைய மனைவியுடைய பெயர் உம்மு ஜமீல். உம்மு ஜமீல் என்பவர் யாரு? அபூ சுபியானுடைய சகோதரி தான் இந்த உம்மு ஜமீல். அபூ சுபியானும் அபூலஹபும் மச்சினர்கள். அபூ சுபியானுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அபூலஹப். இந்த உம்மு ஜமீல் என்ன செய்கிறார்? மக்கள் எல்லாம் இந்த தப்பத் யதா அபூலஹப்ங்கிற பெயரை சொல்லி குர்ஆன் வசனம் ஓத ஆரம்பித்த உடனே, நான் இந்த முகமதை என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை விசாரிக்கிறார். வெளியே எங்கே இருப்பார் அவர்? அவர் எங்கே இருப்பார்? அவரை நான் எனது கையால் முகத்தில் அடிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி வீம்பி பேசி திரிந்து கொண்டிருந்தாளாம். அப்பொழுது அவளுக்கு சொல்லப்பட்டதாம் அவர் இங்கே இருக்கிறார் என்று. அவர் வருகிற வேகத்தை அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இருந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் ஒளிந்து கொள்ளுங்களேன், உம்மு ஜமீல் வருகிறாள். என்னதான் இருந்தாலும் உங்களை எடுத்து வளர்த்திய ஒரு பெண் ஆவேசத்தோடு வருகிறார். சூரத்துல் அஹப் இறங்கிய உடனே அவருடைய குடும்பமே ஆத்திரத்தோடு இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணின் மூலம் ஏதாவது தீங்கு ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். யா ரசூலல்லாஹ் ஒளிந்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று பதட்டப்பட்டு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பேசாமல் மௌனமாகவே இருக்கிறார். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அந்த ஹதீஸில் அந்த உம்மு ஜமீல் வந்து நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் உம்மு ஜமீல் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து எங்கே முஹம்மது என்று கேட்கிறார். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், எங்கே முஹம்மது? எங்களுடைய குடும்பத்தை குறித்து ஏதோ கவிதை பாடுகிறாராமே, எங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்துகிறாராமே. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அது கவிதை அல்ல, அல்லாஹ்வுடைய வாக்கு, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்டது. ஓ, நீரும் முஸ்லீம் தானவோ, அவரிடத்திலே சொல்லுவை, இப்படிப்பட்ட காரண காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லிவை என்று சொல்லி திரும்ப சொல்கிறார். சென்ற உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன யா ரசூலல்லாஹ், என்னோடு நீங்களும் இருந்தீர்கள், ஆனால் அந்த பெண் என்னிடத்திலே வந்து உங்களை விசாரிக்கிறாளே, என்ன நடக்கிறது யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவளுக்கும் எனக்கும் இடையில் அல்லாஹ் ஒரு வானவரை நிறுத்தி அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்ற அதிசயங்களை பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. அப்படியானால் மூமின்களை, இறை விசுவாசிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பாதுகாப்பான் என்பதற்கு இது மட்டுமல்ல, நிறைய சம்பவங்கள் இதனூடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹாரிசா என்கிற ஒரு நபித்தோழர், என்ன பேர்? அவருடைய பேர் ஹாரிசா. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய குடும்பங்களில் யாருக்காவது குழந்தைகள் பிறந்தால் வைத்து நினைவு கூற வேண்டிய பெயர் அந்த பெயர். ஹாரிசா இப்னு நுஅமான் என்பது முழு பெயர். ஹாரிசா என்று சொல்லப்படுகிற பிரசித்தி பெற்ற நபித்தோழர் இவர். சுபஹானல்லாஹ், இவருக்கும் மலக்குமார்களுக்கும் இருக்கிற தொடர்புகளை அன்பார்ந்த சோர்களை பாருங்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நபித்தோழர் பேசி கொண்டிருந்தாராம். அப்பொழுது நேராக இந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய், யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைக்கும் ஸலாம் என்று சொல்லி பேச ஆரம்பித்தாராம். பேசி முடித்த உடனே ஹாரிசா அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு அப்படியே திரும்ப போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாரிசாவே இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டாராம். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாராம். நீங்கள் எனக்கு சலாம் சொன்னீர்களே, அதற்கு நான் பதில் சொன்னேனே. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். யாரு? வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். வந்து அவரும் உங்களுக்கு அந்த சலாத்திற்கு பதில் சொல்லியிருக்கிறார். பார்த்தீர்களா அன்பார்ந்த சோர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நம்மை போன்ற ஒரு மனிதருக்கு சலாத்திற்கு பதில் சொல்கிறார் என்றால் அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்களுடைய ஹிதாயத்
நாமெல்லாம் விலை மதிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னதமானவர்கள் அந்த நபித்தோழர்கள். இனி ஒரு சம்பவத்தை பாருங்கள். சுபஹானல்லாஹ். இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹாரிஸா அவர்கள் வருகிறார்கள். வந்தால் என்ன ஆகிறது? மிக ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஹாரிஸா அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்? இந்த நேரத்தில் போய் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சபையை கடந்து ஹாரிஸா அவர்கள் சென்று விடுகிறார்கள். சுபஹானல்லாஹ். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் பேசிய உடனே ஹாரிஸாவை அழைத்து வாருங்கள் என்றாராம். ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாராம். வந்த உடனே, நீங்கள் சபைக்கு வந்து நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் பேசாமல் நீங்கள் திரும்பி சென்றீரோ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ். அதை எனக்கு யார் சொன்னார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார். ஹாரிஸா வந்தார், உங்களிடத்திலே சலாம் சொல்வதற்காக வேண்டி வந்தார். வந்தவர் உங்களுடைய அந்த ஒரு நபரிடத்திலே நீங்கள் ரகசியமாக பேசுவதை பார்த்து ஹாரிஸா திரும்பி சென்று விட்டார். அவர் சலாம் சொல்லியிருந்தால் நானும் அவர்களுக்கு பதில் சலாம் சொல்லியிருப்பேன். இரண்டாவது முறையாக சம்பவம் நடக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, உங்களுக்கு ஹாரிஸாவை குறித்து தெரியுமா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஏன் தெரியாது? ஹுனைன் போரில் புறமுது காட்டி ஓடாமல் 80 உயிர் தியாகிகள் நின்று எதிர்த்து போரிட்டார்களே, அதில் ஒருவர் தான் உங்களுடைய இந்த ஹாரிஸா. அந்த ஒருவர் தான் உங்களுடைய இந்த ஹாரிஸா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாராட்டி சீராட்டி சொன்ன சம்பவத்தை ஹதீஸில் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. இன்னொரு சம்பவத்தை கேளுங்கள். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம், யார் அவர்? 2 கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர். ஆனால் அவருடைய தனி ஒரு ஹிஸ்டரியே இருக்கிறது. வானவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மட்டும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து, உங்களுக்கு எப்பொழுது இந்த கண் போனது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களே என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு சிறிய வயதிலேயே இந்த கண் போனது என்று சொன்னார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார். பாருங்களேன், உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார். வந்துவிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு சிறிய வயதிலே கண் போனது என்னவோ உண்மைதான். ஆனால் தனக்கு கண் போனதே என்பதற்காக வேண்டி அவர் தன்னுடைய வாழ்வில் ஒரு நாள் கூட அல்லாஹுவை அவர் நிராசை கொண்டு பேசியதே கிடையாது. ஒரு நாள் கூட அல்லாஹுவை நிராசைப்படுத்தி அவர் பேசியதே கிடையாது. எல்லோருக்கும் அல்லாஹ் கண் கொடுத்திருக்கிறானே, என்னுடைய கண்ணை மட்டும் அல்லாஹ் எடுத்து விட்டானே, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு இப்படி செய்து விட்டானே என்று நொந்து பேசுகிற ஒரு வாசகத்தை கூட அவருடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கவே இல்லை. யார் பார்க்கலையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் பார்க்கவே இல்லை. அல்லாஹுவை ஒரு வார்த்தை கூட அவர் நிராசைப்பட்டு பேசவே இல்லை. ஆகவே உம்முடைய அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்தில் அவர்களுக்கு உன்னதமான மாளிகை உண்டு. வாழ்த்து யாருடைய வாழ்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்த்து. அப்படி வாழ்த்து நபித்தோழர்கள் மறுமையில் எங்கே இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பது யதார்த்தமான சத்தியம், யதார்த்தமான உண்மை. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்கள், ஹன்லலா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், ஹன்லலா என்கிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் திருமணமாகி புதிய ஒரு மணமகன். அன்று இரவுதான் திருமணமாகி இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலே வாகனம் இல்லையோ அவர்களெல்லாம் போருக்கு வரக்கூடாது என்றார். யாரெல்லாம் அன்றைக்கு திருமணம் முடித்த புதிய மணமகளாக இருக்கிறார்களோ அவர்கள் போருக்கு வரக்கூடாது என்றார். உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சோர்களே. சுபஹானல்லாஹ், இந்த சம்பவத்தை படித்தால் கண்ணெல்லாம் கலங்கிவிடும். உஹது போர் நடக்கிறது. உஹது போர் அங்கே நடக்கும் பொழுது இவர் வீட்டிலே இல்லற வாழ்க்கையில் புதிய மணமகனாக இருக்கிற காரணத்தினால் போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லி வீட்டிலே அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். போர் ரொம்ப உக்கிரமாகிறது. உஹது போர் மதீனா முழுவதும் ஒரு செய்தி பரவுகிறது. போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு செய்தி மதீனா முழுவதும் பரவுகிறது. அந்த செய்தி அந்த நடுநிசி இரவில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஹன்லலா அவருடைய காதுக்கும் அந்த செய்தி எட்டுகிறது. உடனே அந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து எழுந்து
ஹல்தரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வழங்கவில்லை நீங்கள் போருக்கு வரக்கூடாது என்று. ஆனால் எழுந்த உடனே மனைவியை பார்த்தவர் சொன்ன செய்தி, மதீனாவிலே உஹது களத்திலே நடந்த செய்தியை குறித்து எனக்கு இப்படியெல்லாம் தகவல் வருகிறது. மனைவியே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இஸ்லாம் உயிரோடு இருந்தாக வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்க வேண்டும். நான் இப்பொழுது இந்த உஹது போர்க்களத்திற்கு செல்ல போகிறேன். ஒன்று வெற்றி சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு கிடைக்கும், அல்லது சுகபோகமான நல்வாழ்த்து செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் மனைவியிடத்திலே பேசி முடித்த உடனே குளிப்பு கடமையான நிலையிலேயே உஹது போர்க்களத்திற்கு சென்றாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு 70-80 சஹாபாக்கள் பாதுகாத்திருந்த நேரம் அந்த நேரம். திடீரென அல்லாஹ் அவர்கள் ஓடி போய் எதிரணியிலே எதிரிகளை தாக்கி, கரடுமுரடான அந்த போர்க்களத்தில் எதிரணிகளை தாக்கி அவரும் தாக்கப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிரமாக கொலை செய்யப்பட்டு மரணித்து விடுகிறார், உயிர் தியாகி ஆகி விடுகிறார். கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய அல்லாஹ்வை நான் வர வேண்டாம் என்று தானே சொல்லி இருந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அன்றைக்கு கடுமையான வெயில், பாலைவனத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது, கடுமையான வெயில். ஆனால் அவரை சுற்றி மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். அப்பொழுது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹன்லராவுடைய வீட்டுக்கு யாராவது ஒரு ஆள் சென்று அவருடைய நிலைமையை குறித்து விசாரித்து வாருங்கள் என்கிறார். ஒரு நபர் போகிறார், மனைவியிடத்திலே விசாரிக்கிறார். அந்த மனைவி இன்னென்ன நேரங்களில் இப்படியெல்லாம் நடந்துவிட்டு என்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லி ஓடிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய ஹன்லலா அவர்களை வானவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். என்னுடைய ஹன்லலா அவர்களை குளிப்பு கடமையான நிலையில் அவர் இருந்த காரணத்தினால் வானவர்கள் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். சகோதரர்களே, ஆகவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு துவாவை முஸ்லிம்களுக்கு 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் துவாவை கற்றுக் கொடுக்கிறான். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் மரணித்து போன ஈமானுடைய அந்த ஏகத்துவவாதிகள் இருக்கிறார்களே சஹாபாக்கள், அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் என்றைக்கும் ஒரு வெறுப்பு செய்தி கேட்காமல் எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று துவாவை அல்லாஹ் ஏன் கற்றுத்தருகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே? மலக்குமார்களால் சலாம், மலக்குமார்கள் கடமையான குளிப்புள்ளவர்களை மலக்குமார்கள் வந்து குளிப்பாட்டுகிறார்கள். இனியும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம், இது இவருடைய ஒரு நபித்தோழர். இவரும் ஒரு போரிலே கொல்லப்பட்டு வெட்டை வெயிலில் கிடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், என்னுடைய அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் அவர்கள் வெயில் கிடக்கிறார்கள் என்று நீங்கள் யாரும் எண்ண வேண்டாம். அவருடைய மேனியில் வெயில் படாமல் இருக்க மலக்குமார்கள் தங்களுடைய சிறகுகளால் அவரை மடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களை பார்த்தீர்களா? அவர்களோடு அந்த சஹாபாக்களோடு வானவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா? இனி அது போகட்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேவையான சமையல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு சமையலுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோ இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்திலே வருவார்கள். வந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான், ஜிப்ரீல் ஆகிய நானும் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்து இங்கே இருக்கிற யாரையா ஒரு ஆளை கூப்பிட்டு, நேற்றுக்கு நான் பார்த்தேன் ஜிப்ரீல் வந்தார், உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக வேண்டிய ஒரு சலாம் சொன்னார்னா நமக்கு சந்தோஷம் தாங்க முடியுமா? சந்தோஷம் நமக்கு தாங்க முடியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ் சலாம் சொன்னான அல்லாஹ்வுடைய தூதரே, அவனுக்கும் மனநிறைவான பதிலை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சலாத்துக்குரிய பதிலை சொல்லி ஆறுதல் அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்விலே பார்க்கிறோம். பெண்களுக்கு இஸ்லாமிய தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்களை போன்ற பெண்கள் அவர்களுக்கு ஜிப்ரீலுடைய சலாம். இனி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே ஒரு வானவர் வந்தார், சொர்க்கத்திலே ஒரு பட்டாடையை
போர்த்தி உன்னை கொண்டு வந்தார்கள். நான் அந்த பட்டாடையை விலக்கி பார்த்தேன், அதில் நீ இருந்தாய். அப்பொழுது அந்த வானவர் சொன்னார், இவர்தான் உங்களுக்கு மனைவி என்றார். அப்பொழுது நான் உங்களை திருமணமே முடிக்கவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த பெண்ணை மனைவியாக தீர்மானித்தால் அது நடந்துதானே தீரும் என்றார்கள். வானவர்களால் மனமுடித்து கொடுக்கப்பட்டவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய ஒரு ஆடையை தலைக்கு மேல் போர்த்தி தட்டிலே அமர வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டு வந்து இவர்தான் உடைய மனைவி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான் என்றால் அந்த சமூகத்துடைய தக்குவாவை பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அந்த சமூகத்துடைய சிந்தனைகளை பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் இந்த உலகத்தில் நேசித்து விட்டானோ, யாரை அல்லாஹ் இந்த உலகத்தில் நேசித்து விட்டானோ, அல்லாஹ் உடனே அடுத்த கட்டமாக செய்வது தன்னுடைய ஜிப்ரீலை அழைப்பானாம். ஜிப்ரீலே, இன்னாருடைய மகன் இன்னாரை இந்த ஊரில் இந்த தெருவில் வசிக்கிற இன்னாருடைய வீட்டிலே வசிக்கிற இன்னாரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு கீழே இருக்கின்ற ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த மில்லியன் கோடான கோடி மில்லியன் இருக்கிற வானவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அழைப்பாராம். அழைத்து சொல்வாராம், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த வீதியில் இந்த வீட்டில் இருக்கிற இன்னாரை அல்லாஹ் நேசித்து விட்டானாம், நீங்கள் எல்லாம் அவரை நேசியுங்கள் என்று அந்த வானவர் சொல்லுவாராம். அப்போ அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை, மலக்குமாருடைய பிரார்த்தனை, இவைகளாம் நமக்கு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அப்போ இந்த மலக்குமார்கள் நமக்கெல்லாம் துஆ செய்கிற வகையில் நம்முடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இனி இந்த மலக்குமார்கள் நம்மை விட்டும் தூரமாகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன? மலக்குமார்கள் நம்மை விட்டும் எப்பொழுது தூரமாவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி நேற்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் வீட்டில் இருந்தால் மலக்குமார்கள் அந்த வீட்டுக்குள் உங்கள் இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வர மாட்டார்கள். வீடுகளிலே உருவப்படம் இருந்தால் அது மலக்குமார்கள் உள்ளே வருவதற்கு தடை, அந்த வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். சலங்கி ஒளியுடைய சப்தம் மலக்குமார்களுக்கு விருப்பம் இல்லாதது, அந்த சப்தம் இருக்கிற வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அன்பிற்காக பாசத்திற்காக பொழுதுபோக்குக்காக வேண்டிய வீடுகளிலே நாய் வளர்த்தினால் நாயை பார்த்தால் மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள். இனி நாய் வளர்த்தினால் மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள் என்ற உடனே சக்கராத்துடைய வேதனையில் கிடக்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் ஒரு 4-5 நாயை கொண்டே கட்டி போட்டால் மௌத்தையே ஆக மாட்டார்னு நினச்சிடாதீங்க. அந்த மலக்கு தனி, அவருக்கு எந்த தடையும் இல்லை. அந்த மலக்குக்கு எந்த தடையும் இல்லை. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸையதா. நீங்கள் உயர்வான கோட்டையில் இருந்தாலும் உறுதிமிக்க கட்டிடத்தில் இருந்தாலும் பூட்டிய கதவுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மரணிக்க செய்ய நாடினால் அந்த வானவர்கள் அங்கே வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். அது நாளைக்கு நம்ம பார்க்க போகிற வகுப்பு. அப்போது மலக்குமார்கள் வருவதற்கு தடை, குளிப்பு கடமையானவருடைய இல்லம், அந்த மனிதர், சலங்கை ஒளி, உருவப்படம், நாய் வளர்க்கக்கூடிய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அடுத்து ஒரு மனிதனுடைய விட்டும் மலக்குமார்கள் தூரமாவார்கள். யார் அவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நீங்கள் வரும் பொழுது வாய்களை சுத்தம் செய்து வாருங்கள். துர்நாற்றத்தோடோ, பூண்டு இருக்கிறதே பச்சை பூண்டு வெங்காயம், அதை உண்ட நிலையிலோ பள்ளிக்குள் நீங்கள் வராதீர்கள். காரணம் என்ன? மலக்குமார்கள் உங்களை விட்டும் தூரமாகி விடுவார்கள். மலக்குமார்கள் உங்களை விட்டும் தூரமாகி விடுவார்கள். புகைப்பழக்கமுடைய அன்பர்கள் சிந்திக்க வேண்டும். மலக்குமாருடைய பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுடைய சொந்த வாழ்வில் புகைப்பழக்கம் பிடிக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ஒரு 20% இந்த பூமியில் தூய்மையான ஆக்சிஜன் என்கிற காற்றை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு தன்னுடைய ரஹமத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். புகைப்பிடிக்கிற அன்பர்கள் அந்த ரஹமத்தை கேடுவருத்துகிறார்கள், அந்த ரஹமத்தை பால்படுத்துகிறார்கள். அதனால் அடுத்தவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது. அண்டை பக்கத்தில் என்று ஒரு மனிதனால் தொழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. வெறுப்புணர்வு உண்டாகிறது. வாய்களிலிருந்து அந்த துர்நாற்றம் வரும்பொழுது மலக்குமார்கள் நம்மை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய மனைவிமார்களோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், அதன் மூலம் பிறக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற நோய்கள், இப்படி தொன்று தொட்டு நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் மார்க்க ரீதியாக இல்லாவிட்டாலும் உடல் ரீதியாக நீங்கள் பாருங்கள், அது மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். மார்க்க ரீதியாக பார்த்தால் துர்வாடை உள்ள அந்த மனிதனை விட்டு மலக்குமார்கள் சென்று விடுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட பாடங்களும் வகுப்புகளும் இதுதான். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் எங்கெல்லாம்
மூமின்களோடு நெருக்கமாக இருப்பார்கள். எந்தெந்த சபையில் மலக்குமார்கள் இருப்பார்கள், எங்கெல்லாம் மூமின்களை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள், அவர்களுக்கும் மூமின்களுக்கும் இருக்கிற தொடர்புகள் எல்லாம் என்ன என்பதை இந்த வகுப்புகளிலே நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த மலக்குமார்களுடைய சாபம், யாரையெல்லாம் மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், அந்த சாபத்திற்குரிய காரியத்தை நாம் செய்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த வகுப்பினுடைய தொடரிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களை விசுவாசித்து அவர்களை மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடைய பிரார்த்தனைக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.